தினமொரு வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். விளக்கம். 2ஆம் உலகப் போரில் ஐக்கிய நாடுகளின் படைகள் ஐரோப்பாவை ஊடுருவிய போது வெயினும் ரெட்டும் ஒரே இராணுவ பிரிவில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். வெயின் எதிரியின் எல்லை பகுதிக்குள் நுழைவதில் இராணுவ படையை வழிநடத்தினான். ரெட் அவனுக்கு பின்னாக சென்றான். இருவரும் பல போர்களை முன்னின்று நடத்திய பிறகு மிகவும் பிரபலமான ஒரு இடத்தை சென்றடைந்தனர். எதிரியின் எல்லையை சென்றடைந்த போது ஒரு வெடிகுண்டு அவர்களுக்கு முன்பாக வெடித்தது. வெயின் காயமடைந்தான். அதை கண்ட ரெட் துப்பாக்கி சூட்டிலிருந்து வெயினை பாதுகாப்பதற்காக அவன் மீது விழுந்து அவனை மறைத்தான். சில நொடிகளுக்குள் எதிரி படையின் துப்பாக்கி குண்டு ரெட்டை தாக்கியதில் அவன் உடனடியாக இறந்தான். உயிர் பிழைத்த வெயின் ஒரு புத்தகத்தில் இவ்வாறு எழுதினார்: அவனைப் போல எனக்கு மிக உயர்ந்த மதிப்பை எவரும் கொடுக்கவில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை தாக்கவிருந்த துப்பாக்கி குண்டை இயேசு தம்மீது ஏற்றுக்கொண்டார். நாம் பாவத்தில் பிறந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய உன்னதமான அன்பின் காரணமாக தேவகுமாரன் மனிதனாக பிறந்தார். பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். சிலுவையில் மரித்ததன் மூலம் நம்முடைய தண்டனையை தம்மீது ஏற்றுக்கொண்டார். இயேசு நமக்காக மரித்ததினால் நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? இல்லை என்றால் கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்போது நீங்களும் இவ்வாறு கூற முடியும்: இவரை விட எனக்கு எவரும் இவ்வளவு மதிப்பு கொடுத்தது இல்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.